கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 18ஆம் திகதி புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது பகை, 2வது அன்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பகைக்கும் அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இங்கே ஞானியாகிய சாலமோன் இந்த நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், பகை விரோதங்களை எழுப்புமாம் என்றும், ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடுமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பகைக்கிற வேளையிலே விரோதங்கள் தான் இந்த நாட்களிலே பெருகி கொண்டு போகும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஒரே ஒரு சிறிய அன்பு சகல பாவங்களையும் இந்த நாட்களை மூடி நம்மை தப்புவிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் அங்கே ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அன்பை குறித்து வேதம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பெருமை கொள்ளாது, அன்பு இந்த நாட்களிலே பாருங்கள் பிரிவினையை இந்த நாட்களை உண்டாக்காது, அன்பு இந்த நாட்களில் சமாதானத்தை தரும் என்பதை இங்கே இந்த வார்த்தைகள் ஊடாக இன்று அநேக காரியங்களை இந்த நாட்களை அந்த அன்பின் காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிற காரியம், அன்பு என்ன செய்யுமாம், சகல பாவங்களையும் மூடி விடுவாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்முடைய பாவங்களை எப்படியாக இந்த நாட்களை மூடினது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக தந்து விளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவினுடைய அன்பு எவ்வளோ ஒரு மகத்துவமான அன்பாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவர் மூலமாய் மனுஷனுடைய பாவங்களை அங்கே மூடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவங்கள் மூடப்பட்ட வாழ்க்கையிலே அன்பு வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கு வேதம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அன்பு சகல பாவங்களை மூடும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையிலே தொடக்கத்திலே சொல்லப்படுகிற காரியம், முதலாவது பகை என்ன செய்யுமாம், விரோதங்களை எழுப்புமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பகைக்கிற வேளையில் உலகத்திலே பாருங்கள், ஜனங்கள், அதாவது தேசங்களுக்கு தேசம் பகை, ராட்சியத்துக்கு ராட்சியம் பகை, குடும்பத்திலே இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்குள்ளே பெற்றோர்களுக்குள்ளே பகை, விரோதங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியான காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே அதனுடைய முடிவிலே எதை பார்க்கிறோம் என்றால் கலகங்களைத்தான் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கலகங்களும் சேதங்களுமாய்த்தான் இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைக்கு உலகமெங்கிலும் அங்கே பகையின் மூலமாக இந்த நாட்களிலே தேசங்கள் அழிக்கப்பட்டு போகிறது, ஜனங்கள் இந்த நாட்களிலே அழிக்கப்பட்டு போகிறார்கள். ஜனங்கள் அங்கே இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள் அவர்கள் உயிரோடு கொல்லப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்பு இந்த நாட்களிலே பூமியிலே பெருகுமா இருந்தால் பாவங்கள் மூடப்படும், ஜனங்கள் இந்த நாட்களில் சந்தோஷமாயும் சமாதானமாயும் வாழ இந்த நாட்களில் அந்த அன்பு கிரிகை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த நாட்களில் நமக்குள்ளே வெளிப்படுகிற வேளையிலே அந்த அன்பு இந்த நாட்களிலே பாவங்களை மூடி இந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்து இந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ கிருபையை தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பிலே இந்த நாட்களில் நிலைத்திருங்கள். அன்பு, தேவன் நம்மேலே அன்பு வைத்திருக்கிறது போல நாங்களும் இந்த நாட்களில் ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களோடு இந்த நாட்களிலே நம்மை பயக்கிறவர்களோடு அன்பு வைத்து இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூறுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, அன்பு கூர்ந்து இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.